இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி இருக்கிற இடம் எப்படி மாறப்போகுது நீங்கள் பார்க்க போகிறீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டு தோட்டம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நேரம்னு இருக்கும் போது இது 3-4 வேலை. ஸோ ஃபஸ்ட்டு டே போயிட்டு கார்டனரை மீட் பண்ண, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இடம் எல்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரி என்ன வேணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் நர்சரி போயிட்டு என்னென்ன வேணும்னு அவங்க கைடன்ஸை வச்சு நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து இவ்வளோலாம் நடந்துச்சு. ஸோ 2-3 நாளாக இப்போ வேலை நடக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணே வந்து சாயிலே சேஞ்ச் பண்ணிட்டு சொன்னேன். சாயில் இந்த மண் பார்த்தீங்கன்னா கோல்டு, 24 கேரட் கோல்டுன்னே சொல்லுவேன். கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு கலராக இருக்கும். உயிரோடு இருக்கிற மண் இது. பார்த்தா எனக்கு வாயில் தண்ணி வரும். ஓகே, ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு என்டையர் லைஃப் டைமில் நம்ம வந்து சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அந்த ஆக்சிஜனை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு 7-8 மரம்னா நம்ம வந்து பிளான்ட் பண்ணணுமா நேச்சருக்கு. அப்படி நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ இதை எங்கேயோ படித்தேன். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே 2 மரம் 3 மரம் நாங்கள் வந்து பிளான்ட் பண்ணோம். ஸோ வீட்டு சுற்றியும் கார்டன், 3 பக்கமும் கார்டனுன்னு இருக்கும்போது தோட்டம். ஓகேவா, அந்த கார்டன்னாக்கா ரொம்ப மெனிக்யூர்டு பெடிக்யூர்டு லுக்கு நல்லாயிருக்கும். பட் பார்க்குறதுக்கு மட்டும் தான் அழகாக இருக்கும். எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லான செடி கொடி, அது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது வந்து வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ட்ரீஸ்ன்னு இருக்கும்போது வீட்டுக்கு நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி காய்கறி இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இன்னொரு எபிசோடில் நான் காட்டுறேன் இதோட ப்ரோக்ரெஸ், ஹார்வெஸ்டிங் அதெல்லாம். ஸோ ட்ரீஸ் மெயின் சொல்லணும். மேங்கோ 2 அது நம்ம வீட்டில் சாப்பிட்டு, நான் அது வந்து ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். ஓகேவா, நல்ல ப்ரீடு. அதை வச்சுட்டு நல்லா வந்துருச்சு. ஓகே, ஏதோ யூடியூப்பில் பார்த்து அதே ப்ராசஸில் வந்து நான் பண்ணேன், நல்லா வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பூமியில் நம்ம வந்து இப்போ பிளான்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன இதுவும் இன்னொரு இடத்துல படித்தேன், அந்த சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, விதை, அதை வந்து நம்ம பிளான்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வாயில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு, ஓகே, நம்ம செலைவாவோட அது மிக்ஸ் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் அதை நம்ம பிளான்ட் பண்ணோன்னா அந்த பிளான்ட்டில் வந்து அந்த செடியில் வந்து நம்ம சிஸ்டமில் இருக்கிற எல்லா டிஎன்ஏ அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா. ஸோ அதில் அந்த பிளான்ட்லேருந்து அந்த ஃப்ரூட்ஸ் இல்லை காய்கறி வரும்போது நம்ம சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வரோன்னா எப்படி இருக்க பாருங்கள், மேஜிக், நேச்சரோட மேஜிக். ஸோ பக்கத்து வீட்டில் ஆண்டி கூட வந்து ரொம்ப ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், பிளான்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி, ஒரு காட் கிஃப்ட் இது. ஸோ நாங்கள் என்னென்ன மரம் வச்சுருக்கோன்னா 2 மேங்கோ மரம், அதுக்கப்புறம் வந்து கரி லீவ்ஸு, சப்போட்டா, போமோகிரானேட்டு, நீம், வேப்பம், அது ரொம்ப முக்கியம் அது. அதுக்கப்புறம் வந்து 2 பனானா, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வச்சோம், ட்ரம் ஸ்டிக் சொன்னேன்னா ட்ரம் ஸ்டிக்கு. ஸோ மொத்தமாக ஒரு 10 ட்ரீஸ் வச்சுருப்போம். இதுக்கு பாட்ஸும் நாங்கள் வந்து வாங்க போனோம். ஸோ ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு சுற்றியும் நாங்கள் வந்து கொஞ்சம் பாலக்கீரை, காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிர்ச்சி, சில்லிஸு, அது அதுக்கப்புறம் வந்து என்னது கத்திரிக்காய், டொமேட்டோ, இதெல்லாமே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அடுத்த எபிசோடு கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் இதோட அப்டேட்டும் உங்களுக்கு வரும். கிரவுண்டிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மனுஷனோட பாடி வந்து பூமியை டச் பண்ணணும், அவ்வளோ நல்லது நம்ம சிஸ்டம்க்கு, நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கிளென்ஸ் பண்ணோம், ஹீல் பண்ணோம், நம்மளை நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், பண்ணுறதில்ல. லைஃப் ஸ்டைல் அப்படி நமக்கு டைம் இருக்கிறதில்ல, டைம் இருந்தாலும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, காட்டுறதில்ல. ஸோ இது வந்து பாட்ஸில் நம்ம வச்சாலும் சரி, இந்த மாதிரி பூமியில் வச்சாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு கொஞ்சம் டைம் ஆகுது நம்ம இதுக்கு ஒதுக்கணும். ಅಮ್ಮ ದಿಂಕ್ಲೆ ನೀರು ಪೋಯಕ್ಕೆ ಎಕ್ಕಡ ಜಾಗ ಉಂದಿ. ಇದು ನೀರು ಕೆಳಗಡೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? ಹೋಲ್ ಮಾಡಿದೀವಿ. ಇದು ಡೈಲಿ ತಣ್ಣಿ ಊತನಮ್ಮ? ಇಲ್ಲ, ಆಲ್ಟರ್ನೇಟ್. For everything like doctor's prescription he has said. ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ ನನಗೆ. Someone's calling. ಏನಾದ್ರು ಇದ್ರೆ ಫೋನ್ ಮಾಡಿ. நம்ம மரம் அப்புறம் எல்லா செடி வகை எல்லாமே வச்சாச்சு, ப்ராப்பராக செட்டில் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம துளசி
கரெக்டாக நம்ம மந்திர் வாசல் நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்படி மெயின் டோருக்கு ஏற்றாப்படி அழகாக வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் எடுத்த சீன் இது. சத்தம், குட்டி குட்டி குருவியோட சத்தம் எனக்கு அத்தனை கூட்டு காட்டினா அம்மா இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ குருவி வந்திருக்குன்னு சொல்லி. பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி குருவி. இத்தனை நாள் நான் பார்க்குறேன் இங்கே குருவியே வந்ததில்லை, பக்கத்தில் மரத்தில் தான் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி நேச்சர் அட்ராக்ட் பண்ணுது. ஒரே ஆச்சரியம், பயங்கர சந்தோஷம், பசங்களை பார்த்து ஒரே ஹாப்பி. போக போக இது வந்து ஒரு மினி ஃபாரஸ்ட்டாக மாறிட்டு வரும். நிறைய இங்கே பேர்ட்ஸ் வரணும், நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா பச்சை பசேர் இதெல்லாம் பத்திரமா பாதுகாப்பாக நம்ம வந்து வளர்க்கணும். ஆஸ் அ பிளான்ட் பேரண்ட் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. முக்கியமாக அடுத்த vlog மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அதில் ஒரு பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.